ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இன்னைக்கு சாட்டர்டே மார்க்கெட் லீவு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில் 375 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 25,790 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 84,544 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1,359 பாயிண்ட்ஸ் மட்டும் ரேலி ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 53,793 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று மட்டும் 755 பாயிண்ட்ஸ் நிஃப்டி பேங்க்ல ரேலி ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 42,204 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 258 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து நேற்று வந்து பெர்ஃபார்ம் பண்ணதில் ஐடி இண்டெக்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்து மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டி டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் நேற்று நல்லா வாங்கியிருந்தாங்க. 14,064 கோடிக்கு நேற்று மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பையஸாக இருந்திருந்தாங்க. ஆனால் டிஎஸ் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்காங்க. 4,427 கோடிக்கு வந்து டிஎஸ் வந்து கேஷை வெளியே எடுத்திருக்காங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து இந்த மந்தில் ஓப்பன் ஆகுனது 2 செப்டம்பர்லேருந்து ஆக்டிவில் இருந்திருக்கு. அதுலேருந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸில் எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்த 2 டேஸ் நெட் செல்லர்ஸ், அடுத்தது ஒரு கண்டினியூஸ் ஒரு 5 டேஸ் வந்து நெட் பையர்ஸு, அடுத்தது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் நெட் செல்லரு, 19ஆம் தேதி நெட் செல்லர். மிச்சம் எல்லா நாளுமே இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த மந்தில் செப்டம்பரில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஆகஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்று மட்டுமே 14,064 கோடி எஃப்ஐஎஸ் வந்து ஃபண்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே டிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் வந்து 2வது செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 10வது செப்டம்பர், 12வது செப்டம்பர், அடுத்தது வந்து நேற்று இந்த 3 நாள் வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க செப்டம்பரில். பட் மிச்சம் எல்லா நாளுமே வந்து நெட் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் அப்படிங்கிற ஷேர் நேற்று வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில் ஒரு 45% நெகட்டிவ் நீ காட்டியிருக்கோம். அது வேற ஒன்றும் இல்லை, 373% பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கும். 45% மேலே நெகட்டிவில் வந்திருக்கும். அதுக்கு காரணம் அவங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 5 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டுக்குமே டிவிடெண்டுக்கும் சரி அந்த போனஸ் ஷேருக்கும் ரெக்கார்ட் டேட் எக்ஸ் டேட் வந்து ஆகஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் சேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி செப்டம்பர் 20ஆம் தேதி தான் அதுக்கான ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அந்த போனஸ் ஷேருக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 2 வாட்டி தான் ஆகும். அதாவது போனஸ் ஷேர் இப்போ ஒரு ஷேர் 2,000 ரூபா இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் கிடைக்கும். ஆனால் அந்த 2 ஷேருமே 1,000 ரூபாய்ட்டு மாறிடும். ஸோ அது மாதிரி தான் அன்னைக்கு. அதனால தான் அந்த ரைட் ஷேர் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ அந்த 1:1 போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 20. ஸோ அந்த 5 ரூபா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி இருந்திருக்கு. ஸோ மோராட் இது வந்து ரைட் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வந்து 1.5% ரேலியாக இருந்துச்சு நேற்று மார்க்கெட்டில். 2,971 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களும் 1:1 பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அதோட ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி இவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த போனஸ் ஷேரை வந்து தீபாவளிக்கு நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிஃப்டாக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தீபாவளி சமயத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அக்டோபரில் வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்டோபரில் மேபி ரெக்கார்ட் டேட் இருக்கும். தீபாவளி சமயத்தில் அந்த ஷேர் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன் போனஸ் ஷேர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட போர்டும் ரீசெண்டாக அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. 50,000 கோடி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 286 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இதோட 52 ஹை பார்த்தீங்கன்னா 345. அதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே இறங்கி இருக்கு. அதுலேருந்து ஓஎன்ஜிசி வந்து 300 ரூபாய்க்கு தாண்டினாங்க. 345 ரூபா வரைக்கும் போயிட்டு அந்த 52 ஹைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% மேலே இந்த ஸ்டாக் வந்து இறங்கி இருக்கு ஓஎன்ஜிசி. ஸோ ஓஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜெஃப்ரீஸ் வந்து ஒரு 40% வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 கீ ரீசன் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து இவங்களோட சிஏஜிஆர் க்ரோத் வந்து 5 to 6% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவங்க வந்து க்ரீன் எனர்ஜியில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷனையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த க்ரோத் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 420 ரூபா வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓஎன்ஜிசிக்கு 40% வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டால் ஓஎன்ஜிசி 286 ரூபாவில் இருக்குது. ஒரு 260 ரூபா 250 ரூபா அந்த ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு சொல்லி ஓஎன்ஜிசியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் எப்போ வாங்கலாம்னு சொல்லி கேட்குறீங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் 1,760 ரூபாவில் இருக்குது. 1,760 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஹெச்எல் டெக்னாலஜிஸ்லாம் 1,300 அதுக்கு முன்னாடியே வாங்கினது. ஸோ இப்போ அது வந்து ரேலி ஆயிருக்கு. என்ன கேட்டால் ஒரு 1,400 கீழே வந்துச்சுன்னா வாங்கலாம் ஹெச்எல் டெக்னாலஜிஸ். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ உடனெல்லாம் வருமானு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது, அதாவது நல்ல ரேலியாக இருக்குது. இப்போதைக்கு எந்த ஸ்டாக்லையுமே பார்த்தீங்கன்னா ரேலியான ஸ்டாக்லலாம் உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஹெச்எல் டெக்னாலஜிஸ் அட்லீஸ்ட் 1400 கீழே வந்தால் தான் நான் வந்து இனி என்ட்ரி கொடுப்பேன் ஹெச்எல் டெக்னாலஜிஸில். நெக்ஸ்ட் டிட்டாகரா ரயில் சிஸ்டம் அதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து பார்த்தேன். 1320 ரூபாவில் இருக்குது அந்த ஸ்டாக்கு. அதோட 52 ஹையெல்லாம் வந்து 1890 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ்லாம் பார்க்கும்போது 60க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலி அந்த ரயில் செக்டார் ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட் 1 இயர் சரி இந்த 2024 எடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டார் ஸ்டாக்லாம் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் இறங்குனாங்க ஆர்பிஎன்எல்லாம். நான் வந்து 500 கீழே ஆர்பிஎன்எல் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் லாஸ்ட் மார்க்கெட்டில் ஏற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்லைன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டிட்டாகர் ரயில்வே சிஸ்டம், ஆர்பிஎன்எல் அதெல்லாம் இன்னுமே இறங்கணும். ஏன்னா லாஸ்ட் இந்த 2024 நல்ல ரேலியாக இருக்குது. ஸோ பீக்கில் இருக்க சமயத்தில் நம்ம ஒரு ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி கொடுத்தோம்னா சப்போஸ் அந்த ஸ்டாக் ஒரு 10 to 15% இறங்கினாலே நமக்கு ஃபீல் ஆகும். அதனால அது இறங்கிச்சுன்னா நம்ம வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கறத பற்றி இந்த ரயில் செக்டார் ஸ்டாக்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலையும் சரி வேல்யூஷன் வச்சும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் டாடா மோட்டர்ஸில் பார்க்குறேன். நான் லாஸ்ட் ஆட் வர டாடா மோட்டர்ஸில் ஒரு 8 ஸ்டாக் வந்து வாங்கினேன் டாடா மோட்டர்ஸில். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் டாடா மோட்டர்ஸில் பார்க்குறேன். ஸோ இது வந்து ஸ்லோவாக 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டர்ஸில் 970 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் க்ளோசிங்கு. ஸோ ஒரு கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் வந்து இந்த ஷேர் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு டாடா மோட்டர்ஸ். நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸில் வந்து அப்டேட். டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் வந்து 7000 ரூபா இருக்க சமயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஸ்டாக் வந்து ஒரு 6500 வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரியே பார்த்தீங்கன்னா 6500 கீழெல்லாம் வந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குது. ஒரு 5 to 6 டேஸ்க்கு அப்புறம் 6554 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ். பட் இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸில் பார்க்குறேன். ஃபார்மா செக்டரில் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் அடிச்சு பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மாவும் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. இதில் நாட்கோ ஃபார்மா வந்து 1481 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 52 ஹை வந்து 1639 ரூபா. அதுலேருந்து இந்த ரேஞ்சுக்கு இறங்கியிருக்கு அந்த ஸ்டாக்கு. ஏன்னா கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 850 ரூபாலேருந்து 1639 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுலேருந்து இப்போ இறங்குது. எவ்வளோத்துக்கு இறங்குன்னு சொல்ல முடியாது. இறங்கிச்சுன்னா எவ்வளோத்துக்கு இறங்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாவில் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஸ்டில் அந்த நாட்கோ ஃபார்மா ஸ்டாக் வந்து டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸை இது கம்பேர் பண்ணும்போது அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட். டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்களோட ஒன் ஆஃப் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பாச்சுப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல USFDA வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் 16 செப்டம்பர் 20 வரைக்கும் நடந்த இன்ஸ்பெக்ஷன் 0 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ அதனால லாஸ்ட் மார்க்கெட்லையும் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிபிசிஎல்லும் அயனோய்ஜ் அந்த 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வராங்க. எதுக்குன்னா இந்தியாவில் வந்து இவி சார்ஜிங், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இந்தியாவில் அந்த நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த கொலாபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனும் அயோனேஜ் இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அயோனேஜ்னா இந்த ஃபார்ச்சூன் குளோபல் 500 கம்பெனி அந்த செக்மெண்ட்டில் வராங்க. ஸோ மோராட் இது வந்து பிபிசிஎல்லை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி டோட்டல் கேஸுக்கு ஒரு $375 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குளோபல் லெண்டர்ஸ் மூலமாக தான் இவங்க வந்து இதை ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி டோட்டல் கேஸு கிடச்சிருக்கு. குறிப்பாட்டு இன்டர்நேஷனல் லெண்டர்ஸாக இருக்கிற ஒரு 5 இன்டர்நேஷனல் லெண்டர்ஸ் சொல்கிறாங்க. BNB பரிபாஸ், DBS பேங்கு, மியூசோ பேங்கு, MUFG பேங்கு, சுமிட்டோ மிட்சி பேங்கு இவங்க மூலமாட்டு இதை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த PNG கேஸ், அதாவது பைப் நேச்சுரல் கேஸு, கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி டோட்டல் கேஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 5 நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48%, அதாவது ரவுண்டாக சொல்லணும்னா 50% ரேலியாக இருக்குது. இந்த ஸ்டாக் ஏன் எப்படி ரேலி ஆகினான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களோட கடனை வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரீசெண்டாக நியூஸ் விட்டுருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூஸ் பேஸ் தான் இந்த ஸ்டாக் வந்து ரேலியாக இருக்குது. இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து யார் ரன் பண்ணுறாங்கன்னா இதோட ப்ரொமோட்டர் என்டிட்டி வந்து உங்களுக்கே தெரியும், அனில் அம்பானி. அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை வந்து ரன் பண்ணுறாரு, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியை. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் பவர் அப்படி நிறைய இருக்குது, ரிலையன்ஸ் ஃபினான்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவங்க வந்து டெப்ட்டை கம்மி பண்ணதுனால வந்த நியூஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ரேலியாக இருக்குது. பட் அது அவசரப்பட்டு யாருமே உள்ள என்ட்ரி கொடுத்துறாதீங்க. லாஸ்ட் ஜூன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு, அதாவது இந்த வருஷத்தில் ஜூன் மந்த்லேயே இந்த ஸ்டாக்லாம் 150 ரூபாவில் இருந்துச்சு. அந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் ரேலியாக இருக்குது. ஸோ ரிஸ்க் வந்து இன்னுமே இந்த ஸ்டாக்கில் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே இந்த ஸ்டாக்லலாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்குலரில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம், செல் பண்ணலாம், அந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் செபி ஃப்ரைடே தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பை அண்ட் செல் பண்ணலாம் அந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்பரேட் பாண்ட் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடியில் எப்படி இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சிடிஎஸ் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பெர்மிட்டட் இருந்துச்சு, அவங்களுக்கு அது மட்டும் தான் பர்மிஷன் இருந்துச்சு. ஸோ அது வந்து ப்ரொடெக்ஷன் எகென்ஸ்ட் த கிரெடிட் ரிஸ்க் ஆஃப் கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அந்த டைமில். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளானுக்கு வந்து லிமிட்டடாக இருந்துச்சு அந்த ஸ்கீமில். ஸோ இது வந்து மோர் தேன் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த சர்க்குலரில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பை அண்ட் செல் பண்ணலாம் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செபி வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து இந்த பர்மிஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. கிளென்மார்க் ஃபார்மாசிட்டிகல்ஸில் வந்து அப்டேட், இவங்களோட ஒன் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி ஷாம்ஜி நகர் அவுரங்காபாத்தில் இருக்குது. அவங்க வந்து யுஎஸ் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 9 to செப்டம்பர் 20 இந்த காலகட்டத்தில். ஸோ அதுக்கு வந்து ஃபார்ம் 483 0 அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது கிளென்மார்க் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வந்து ஒரு 60 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ரைட் இஷ்யூ பேசிஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கிற ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல் அது மூலமாக தான் ரைட் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நினைக்கிறோம் இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறது குறையது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பிஎஸ்சி செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடி கம்பெனிஸை தவிர்த்து இந்த பேங்கிங்கு மைனிங் கம்பெனிஸ் அதுலேயும் வந்து ஹெட் கவுண்ட் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் வந்து எதுக்குமே விதிவிலக்கல், அதாவது எஸ்பிஐ, கோல் இந்தியா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இதுலேயும் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 24ல் 23,306 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருக்கு இந்த 3 கம்பெனிஸில். இதில் கோல் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அவங்களோட ஹெட் கவுண்ட் வந்து 4% to 5% வரைக்கும் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசர் வந்து நெட் ரிடக்ஷன் இன் மேன் பவர் வந்து 10,349 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 23ல் அவங்களோட எம்ப்ளாயி கவுண்ட் வந்து 9,348 குறைஞ்சிருக்கு. கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா வேஜ் பில் வந்து 48% இருந்திருக்கு அது அக்கௌண்ட் ஆனது. டோட்டல் எக்ஸ்பென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1% டிக்ளைன் ஆயிருக்கு. 48,783 கோடியாக இருந்திருக்கு ஃபினான்ஷியல் 24ல். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மேன் பவரை ரிடக்ஷன் பண்ணது தான் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பேங்கிங் செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் இருக்குது. இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை ஃபினான்ஷியல் 24ல் வந்து 3,562 பேர்கிட்ட குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் 24ல் அந்த ரிடக்ஷன் வந்து 8,392 கோடியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் லெண்டர் லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இது எஸ்பிஐ பேங்கோட கவுண்ட் வந்து எம்ப்ளாயி கவுண்ட் வந்து ஃபினான்ஷியல் 19லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 எம்ப்ளாயி ஸ்டாஃப் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆட்டு ஒரு 10% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எஸ்பிஐயில். அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா அவங்க கைவசம் 2.3 lakh ஹெட் கவுண்ட் வச்சிருக்காங்க, செகண்ட் ஹையஸ்ட் ஹெட் கவுண்ட். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1,02,349 ஹெட் கவுண்ட் வச்சிருக்காங்க. ஸோ மோரட் என்ன தெரியுதுன்னா ஐடி செக்டாரில் மட்டும் வேலை போகலை, வேலை இல்லாமல் இல்லை. இது பிஎஸ்சி செக்டாரில் குறிப்பாட்டு இந்த மைனிங் கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுக்கிறது குறைஞ்சிருக்கிறதுங்கிறது கிளியராகவே தெரியுது. சைமன்ஸ் கம்பெனியில் வந்து அப்டேட்டு, இவங்க வந்து அவங்களோட எனர்ஜி பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி வந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் வந்து அவங்களோட எனர்ஜி பிஸ்னஸை தனியாட்டு டிமர்ஜ் பண்ணுவாங்க. சைமன்ஸ் எனர்ஜி இந்தியா லிமிடெட் ஆட்டு அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி ஆட்டு அதை தனியாட்டு பார்த்தீங்கன்னா டிமர்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோராட் இது வந்து சைமன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இவங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா ஒரு 5 லட்சம் விமனை வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்கில் லெவலில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்மந்தமாட்டு தான் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஹெச்எல் டெக்னாலஜிஸ். அடுத்தது டிசிஎஸ் வந்து அவங்களோட ஆப்ரேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. போலாண்டில் நியூ டெலிவரி சென்டர்லையும் போலாண்டில் வந்து வார்ஷா அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃபோர்ஸை வந்து 1,200+ இன் இயர் வந்து க்ரோத்தாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து டிசிஎஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் வந்து ஒரு 6100 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு என்டிபிசி கிட்ட இருந்து 1800 மெகாவாட் ஆஃப் சிப்பாட் சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் ஸ்டேஜ் 3 ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் என்டிபிசிட்டு வந்து ஒரு பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இதோட வேல்யூ 6100 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நிறைய கொஸ்டினும் கேட்குறீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைமை ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக அதெல்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.